ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீ ஆனந்த நிலையம் சேனல். எங்கள் ஊர் திருவிழா 3ஆம் நாள் கம்பம் ஆற்றல் விடுதல் மற்றும் வான வேடிக்கை. கரூர் மாரியம்மன் திருவிழாங்க. கரூர் மாரியம்மன் திருவிழா ரொம்ப விமர்சையாக கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழா. வைகாசி மாதம் நடக்கக்கூடிய வைகாசி பெருவிழாங்க. ஒவ்வொரு வருஷமும் மே மாதம் கடைசி வாரம் திங்கள், செவ்வாய், புதன் இந்த 3 நாட்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஆக்சுவலாக வைகாசி மாதமில் முதல் வாரத்தில் கம்பம் போடுவாங்க, சரிங்களா. கம்பம் அப்படிங்கிறது மாரியம்மன் கோவிலில் மாரியம்மனுடைய கணவராக கருதி 3 கண்கள் இருக்கக்கூடியதாக 3 இதாக இருக்கும். ஒரு கம்பம் இந்த சைடு இந்த சைடு 3 இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மரம் வந்து அம்மனர்களோட எங்கே இருக்குங்கிறது வரும். அந்த மரத்தை எடுத்துகிட்டு வந்து வைகாசி மாதம் முதல் வாரத்தில் கம்பம் போடுவாங்க, சரிங்களா. அந்த கம்பம் போட்ட வாரத்திலேருந்து அந்த திருவிழா தொடர்ந்து ஒரு 3-4 வாரங்களுக்கு நடக்கக்கூடிய திருவிழா. அதில் மே மாதத்திலே கடைசி வாரம் தாங்க இந்த முக்கியமான திருவிழா. அக்னி செட்டி அழகு குத்துதல். அழகு குத்துறது அப்படின்னா பெரிய பெரிய வேல் குத்திக்கிட்டு முதுகில் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா வால்லாம் இருக்கு இல்லையா, கத்தி, அதெல்லாம் குத்திட்டு வேண்டுதல்ங்க. இதெல்லாம் வேண்டுதல் நிவர்த்தி கடன். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா திங்கள், செவ்வாய் 2 நாட்கள் நடக்கும். நம்ம சேனலில் லைவ் பண்ணியிருந்தோம், வீடியோஸ்லாம் இருக்குது, பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது 3ஆம் நாள் திருவிழா, புதன்கிழமை 3ஆம் நாள் திருவிழா பார்த்துட்ருக்கோம். அது என்னென்னா கம்பம் ஆற்றல் விடுதல். கம்பம் நடும்போது எப்படியோ அதே மாதிரி கம்பம் ஆற்றல் விடுதலும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. கம்பத்தை வந்து கோவிலேருந்து எடுத்து கோவிலேருந்து நேராக ஒரு ரோடு வருது, அது வந்து அமராவதி ஆறுக்கு வந்து சேருது. அந்த அமராவதி ஆறுக்கு அந்த வர்ற வழியில் பார்த்திங்கன்னா மக்கள் வெள்ளம் தான் சொல்லணும். அவ்வளோ மக்கள், லட்சம் மக்கள், சரிங்களா. அவ்வளோ மக்கள் இருப்பாங்க. திருவிழானா அதாங்க திருவிழா. ஒவ்வொரு வருடமும் இந்த திருவிழா மிக சிறப்பாக நடக்கும். இந்த வருடம் தான் நான் பார்க்க முடிஞ்சது. கடந்த 15-16 வருடமாக என்னால் வர முடியல. ஏன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம வேலைக்காக எல்லாம் வேறு ஊரில் போய் நம்ம செட்டில் ஆகிடுறோம். ஸோ லீவும் கிடைக்காது. 3 நாள் திருவிழா 15 வருஷமாக மிஸ் பண்ணி இந்த வருஷம் தாங்க வர முடிஞ்சுது. இது பார்த்திங்கன்னா 3ஆம் நாள் திருவிழா. மக்கள் அனைவரும் இந்த வானவேடிக்கை, ஆக்சுவலாக வந்து கம்பம் வந்து கோவிலேருந்து எடுத்து அப்படியே அந்த ரோடு வழியாக கொண்டு வந்து அமராவதி ஆறில் விட்டுடுவாங்க. ஸோ இது அமராவதி ஆறில் அந்த கம்பம் வந்து தண்ணியில் விட்ட அடுத்த வினாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வான வேடிக்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எல்லா வருஷமும் மிக சிறப்பாக இருக்கும். அதுலேயும் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா வானங்கள்லாம் இருக்கு இல்லையா, பானங்கள், அந்த பட்டாசு, மத்தாப்பு, இது ராக்கெட்டு, இந்த மாதிரி பூ மத்தாப்புக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ வானங்கள் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் நடந்ததுங்க. ரொம்ப சிறப்பாக இருந்தது. நிறையா புது பானங்கள்லாம் விட்டாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. மக்கள் அவ்வளோ பேர் கூடி இதை அந்த நிகழ்ச்சியை வந்து ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணாங்க. உங்களுக்காக முழுசாக கவர் பண்ணியிருக்கோம், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கரூர் நண்பர்கள் அதே மாதிரி எல்லா ஊர் நண்பர்களும் பார்த்திங்கன்னா அவங்க திருவிழா மிஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா. இந்த வீடியோ மூலயமா அந்த திருவிழாவை நீங்கள் வந்து உங்களுக்காக ஒரு அனுபவமாக கொண்டு வந்திருக்கோம். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் நண்பர்களே, தொடர்ந்து பாருங்கள். நமக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் லைவ் நிறையா போட்டிருக்கோம். லைவ்லாம் வாங்க, நிறைய ஆரோக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த திருவிழாவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ பார்த்துட்ருக்கிறது 3ஆம் நாள் திருவிழா வான வேடிக்கை. ரொம்ப அருமையாக இருக்குங்க. அவ்வளவு வானங்கள் புது விதமாக இருந்தது. வானமே மத்தாப்பாக இருந்ததுங்க. பாருங்கள் நண்பர்களே, எவ்வளவு சிறப்பாக வந்து வான வேடிக்கை நடந்தது கரூர் மாரியம்மன் திருவிழாவில். கரூர் மாரியம்மன் திருவிழா மிகச் சிறப்பாக நடந்ததுங்க. திங்கள், செவ்வாய், புதன், மே மாதம் கடைசி வாரம் திங்கள், செவ்வாய், புதன் அவ்வளோ சிறப்பாக இருந்தது. இந்த வான வேடிக்கை மக்கள் வந்து குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப அருமையாக இருக்குது நண்பர்களே, பாருங்கள். உங்களுக்காக படிச்சிருந்தீங்களா?
இந்த பக்கத்தில் பார்த்தா நம்ம மேலே விழுற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் சேஃபாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஆரம்பிச்சாங்கன்னாவே பட்டாசு கிளப்பிடுவாங்க. கண்டினியூவே அடிச்சாவே
நம்ம என்ன இந்த தீபாவளிக்கு வைக்க முடியும்? ராட்டினத்தில் இல்லை ரொம்ப என்ன சொல்றாங்க அது என்னது பாம்பா பாம்புன்றாங்க. அலப்பறது தப்பு சங்கு சக்கரம் மாதிரி இருக்கு. பிரிஞ்சிருச்சு. என்னடா இது கீழே போகும்போது ரொம்ப கும்பலாக இருக்கும்ல. பொறுமையாக தான்